Kumar Vijay Bhaskar lost the election in 2021 to Senthil Balaji by about 12,000 votes. This time he believes he's got a good chance. Okay, so that's Mr. Vijay Bhaskar, the AIADMK candidate. As is the norm here, he starts off his campaign by getting the blessings of women. So they're lined up with plates to do an aarti and also to go ahead and bless him before he starts off on his campaign for the day. Mr. Vijay Bhaskar, வணக்கம். பிரச்சாரம் எப்படி போகுது? பிரச்சாரம் நல்லா போகுது. பாத்தீங்கல்ல? நல்லா இருக்கு. 2021 கூட இதே மாதிரி இருந்துச்சா? ஏன்னா ரொம்ப க்ளோஸ் வந்தீங்க. 2021 வந்து வேற 10 வருஷம் கவர்மெண்ட் இருந்தோம். கவர்மெண்ட் வந்து அப்பா அம்மாவும் இல்லை, அந்த நேரத்தில் எலெக்ஷனை பார்த்தோம். இப்போவெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ திமுகவை விரட்டணுங்கிறது மக்கள் மத்தியில் மாற்றம் வேணுங்கிறது முடிவாயிடுச்சு. தமிழ்நாடு பூரா நீங்கள் ரிசல்ட்டை வேணா பாருங்க. உங்க ரிசல்ட்டே பார்த்தேன். உங்க ரிசல்ட்டே நான் நீ போட்டு நீங்க பார்த்தோம். அதை விட இன்னும் அதிகமாக வரும். சார், ஆனா இது சொல்லுங்க, இன்னொரு சேஞ்ச் என்ன பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இந்த வாட்டி இல்லை, டிஎம்கே இன்னொரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அதனால எவ்வளவு இம்பாக்ட் ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ ஏன் செந்தில் பாலாஜி அவ்வளவு பெரிய ஆளா நினைக்கிறீங்க? நாங்க அப்படி நினைக்கலையே. கரூர் ஸ்ட்ராங்மேன் சொல்வாங்க. சூழ்நிலைகள் ஒத்துக்குச்சு அவருக்கு, அவ்வளவுதான். போன தடவை 100 ரூபா கொலுசை கொடுத்து ஏமாத்தினாரு. 100 ரூபா கொலுசு டூப்ளிகேட் கொலுசை கொடுத்தாரு. ஆமா, கரூர்ல பாத்தீங்கன்னா சார் இந்த வாட்டி நேஷனல் மீடியா எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன் கரூர் ஸ்டாம்பீட்க்கு அப்புறம் எல்லாரும் இப்போ பேசிட்டு இருக்காங்க கரூர் பத்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த இம்பாக்ட் இருக்கா? ஏன்னா விஜயோட இம்பாக்ட் இருக்கா இங்க கரூர்ல? நான் எல்லாரும் பேசினேன், எல்லாரும் சொன்ன விஜய் தமிழ்நாடு பூரா விஜய் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு நடிகர். அதுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது, அதுக்கு இல்லைன்னு சொல்ல. வர்றவங்க பூரா ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஓட்டு இல்லாத 30% ஓட்டு இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. நான் அது குறையெல்லாம் சொல்ல வரல. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த தடவை நாங்கள் வின் பண்ணுறோம். எங்கள் எடப்பாடியார் தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறார். ஆனால் ஸ்டாம்பீட்ல சார் டிஎம்கே சொல்றாங்க டிவிகேயோட ஃபால்ட்டு, டிவிகே டிஎம்கே சொல்றாங்க. அதிமுக ஸ்டாண்ட் என்ன? சிபிஐ விசாரணையில் இருக்குது. உண்மை சீக்கிரம் வெளியே வரும். வெயிட் பண்ணும். கான்ஃபிடென்ட்டா சார் நீங்க இந்த வாட்டி ஒரு கேப் ஒண்ணுமே இருக்காது? எந்த கேப்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. 4 தொகுதி ஜெயிக்கிறோம். As we wrap up for the day in Karur, there's one question that I come back to. One asked by the victim's family.